ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டி பெருமாள் கோவில். இன்றைக்கி வந்து பிரதோஷம் காலம். கொல்லப்பட்டி பெருமாள் கோவில் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குரங்குச்சாவடி கோணக்கரடு பெருமாள் கோவில் போயிட்டு வந்தோம். ரெண்டாவது இப்போ கொல்லப்பட்டி பெருமாள் கோவில் சாமி தரிசிச்சுட்டு சாமி சுற்றி வரும்போது நரசிம்மருக்கு அபிஷேகம்னு சொன்னாங்க. நானும் நரசிம்மர் எங்கே இருக்காருன்னு சுற்றி பார்த்தேன். கரெக்டாக மூலஸ்தானத்தில் வந்து பெருமாள் இருக்கார். அவருக்கு பின்னாடியே நரசிம்மர் இருக்கார். அவருக்கு வந்து பிரதோஷ காலம் முன்னிட்டு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம், ரெண்டாவது தயிர், மூணாவது என்னென்னா மாற்றி மாற்றி மஞ்சள், சந்தனம், சீயக்காய், இளநீர், பன்னீர், அந்த மாதிரி ஒரு அபிஷேகமாக கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்காங்க. பாருங்கள், நல்லா அந்த பெருமாளை சேவிச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து பெருமாளை தரிசித்ததுன்னா நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னோடய பாக்கியம். நரசிம்மரை நினச்சிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி நரசிம்மர் அபிஷேகம் பண்ணுறது என்னோடய பாக்கியங்க. இது அடுத்து நம்ம இவரை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஏற்காடு அடிவாரம் சிவன் கோயிலுக்கு போகலாம். ஏன்னா இன்றைக்கி சனி மகா பிரதோஷம். அங்கே போயிட்டு அவரம் தரிசிச்சுட்டு அதோடு வீடு போய் சேரலாங்க. பாருங்கள், ஒரு அபிஷேகமாக காட்டுறேன் பாருங்கள். இந்த கோவிலோட சிறப்பு வந்து 3 தலை விருட்சம், வன்னி, இன்னொரு 2 மரம் இருக்குது. இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். இந்த கம்பத்து மேலே வந்து விளக்கு எரியுது. இதில் எப்படி எண்ணெய் ஊற்றுறாங்கன்னு தான் தெரில. இது ஏற்காடு அடிவாரம் நம்ம சிவன். சரியான கூட்டம். என்னால் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஃபோட்டோ எடுக்க முடியல. சிவன் கோவிலில் வந்து ஐயப்பன் இருக்கார். ஐயப்பனோட கலசம் வந்து சாஞ்சிருக்கு. அதுதான் ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வில்வ மரத்தில் எவ்வளோ காய் பாருங்கள்.